வணக்கம், நான் தான் உங்கள் குமரி சிந்துஜா. மக்களே, நம்முடைய மாவட்டத்தை எக்கோ டூரிசம், எக்கோ சென்சிட்டிவ் மாவட்டமாக மாற்றணும்னு நான் சொன்னேன். ஏன் சொன்னேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். மலையை உடைச்சிட்டு போகிறாங்க, மீத்தேன் ப்ராஜெக்ட் வருது, அங்கே இது வருது, இங்கே இது வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? மக்களாகிய நீங்கள் அதை பற்றி பேச மாட்டீங்களான்னு கேட்குறீங்க. நான் பேசியிருக்கிறோம். சில ஊடகங்கள் நம்ம மீடியாவில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தணும்னு பண்ணும்போது சில லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறவங்க தடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது வேலை இல்லையா? சும்மா தேவையில்லாமல் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட், அதெல்லாம் லீகலாக சைன் போடப்பட்டு தான் நடக்கப்படுது. அப்போது நம்ம தனிப்பட்ட நபராக போய் அங்கே தலையை கொடுக்க முடியாது, லீகலாக தான் மூவ் பண்ணணும். அப்போது இதை ஒட்டுமொத்தமாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? நம்முடைய மாவட்டத்தை பச்சை பசுமையாக மாற்றணும். அப்படி மட்டும் இல்லைங்க, நம்ம ஒரு படிநிலைகள் அதுக்கான பெர்மிஷன்ஸை வாங்கணும். நமக்கு ஈரப்பத சருதிருப்பு நிறங்களில் கிட்டத்தட்ட 2 இடம் அங்கீகாரம் கிடைச்ச இடம் இருக்குது இன்டர்நேஷ்னல் லெவல்லே. இப்போ அது போக உங்களுக்கு இன்னும் நிறைய இடங்களை ஈரப்பதம் இடங்களாக இது பண்ணணும்னு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. புவிசார் குறியீடு கிடைக்கப்பட்ட பொருட்கள், வாழைப்பழம், நம்மளோட கிராம்பு, தேங்காய், இப்படியெல்லாம் ஏகப்பட்டது இதுக்கெல்லாம் காரணம் மழைப்பொழிவுகள் மழை இருக்கிறதுனால கிடைக்குது. அப்போ இதெல்லாம் நாம் காப்பாற்றணும். இதை சார்ந்த உயிரினங்கள் எவ்வளவோ வாழுது, பறவைகள் வாழுது. அப்போ நாம் இதை இன்னும் மேம்படுத்தணும். நம்முடைய மாவட்டத்தை பச்சை பசுமையாகவும் இந்த நெகிழிகளை அப்புறப்படுத்தி ப்ராப்பராக நாம் அவங்கக்கிட்ட துப்புரவு தொழிலாளர்கிட்ட கொடுக்கணும். இப்போ நான் என்ன ஒரு இடத்துக்கு போனேன், அங்கே அவ்வளோ நெகிழி தான். அதை பார்த்த உடனே தான் இனி நாம் ஒவ்வொரு மாதமாக சுற்றுலாவுக்கு மட்டும் போகிறது இல்லாமல் அங்கே போய் நல்லா கொண்டாடுறது மட்டும் இல்லாமல் இந்த நெகிழிகளை அப்புறப்படுத்துறதுக்கான வழிமுறை என்ன? அப்போ சில ஆர்வலர்கள் என்கிட்ட கேட்டாங்க, நாங்களும் நெகிழி அகற்ற வர்றோன்னு. அப்போ தொகுதி வாரியாக நாங்கள் ஒரு ஒருங்கிணைப்பை இணைத்து நாம் ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வியாக இருந்தது. ஏன்னா நான் தலைவர் பொறுப்பில் இருக்க மாட்டேன், கட்டாயமாக இதை நான் சொல்கிறேன். நிறைய பேர் இணையும் போது அதில் இருந்து நல்ல சிறந்த நபர்களில் யூனிவர்ஸ் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி நல்ல அனுபவம் வாய்ந்தவர்களை ஒரு ஆட்களை நாம் அதில் தலைவராக 5 பேரை தேர்ந்தெடுத்து மாதம் 1 முறையோ 2 முறையோ நம்ம ஒரு ஊருக்கு போய் இந்த நெகிழி அப்புறப்படுத்தலை பண்ணிட்டு, குறிப்பாக இந்த இயற்கை பகுதிகள், ஏன்னா கடல் பகுதியாக இருக்கட்டும், கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது. மலைப்பகுதி இது போக தொகுதி வாரியாக நாம் காம்படிஷன் வைக்கணும். வச்சு எம்எல்ஏஸ்க்கும் காம்படிஷன். எம்எல்ஏஸ் தான் இப்போ வேலை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்கவுங்க தொகுதியை சுத்தமாக வைக்க முடியலை அவங்களுக்கு. இவங்களை ஊக்கப்படுத்தணும். அதுதான் நம்மளோட வேலை, ஊக்கப்படுத்தணும். சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுத்தா தான் வேலை செய்வாங்க, அதே மாதிரி படிப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கும் ஊக்கம் கொடுக்கணும், பரிசு கொடுத்து எந்த தொகுதி நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. சரியா? நம்மளுடைய பொறுப்பு. இதெல்லாம் நம்ம இணைந்து பணியாற்றணும். நான் இனி மிக விரைவில் செயலியை எல்லாருக்கும் இதில் முகநூலில் பதிவிடுவேன். விருப்பம் உள்ளவங்க சேருங்க, தொடர்ந்து நம்ம பணியாற்றணும். இது என்ன, இதில் ஏதாவது புகழ் கிடைக்குமா, பெயர் கிடைக்குமான்னா ஒன்றும் கிடைக்காது, திட்டு தான் கிடைக்கும். சில நபர்களிடமிருந்து நமக்கு திட்டு தான் கிடைக்கும். அப்போ இதை நாம் ஏன் பண்ணணும்? மழை என்பது நல்லவர்கள் கெட்டவர்கள்னா பொழியுது, எல்லாருக்குமா தான் பொழியுது. கைமாறு கருதாது, திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நம்மளும் கைமாறு கருதாமல் இதை செய்ய வேண்டிய சூழ்நிலையும் காலகட்டாயமும் இருக்குது. எதுக்காக? நம்ம என்ன இந்த மரங்களெல்லாம் இவ்வளோ வளர்ந்து நிற்குது, இன்னைக்கு காற்று அவ்வளோ சுவாசிக்கிறோம். நான் இருக்கிறதே மரத்தடி, இந்த இடத்த விட்டு என்ன நகுல விடாமல் பண்ணி வச்சுருக்கிற இந்த இயற்கை பாருங்கள். நான் போக வந்தது கன்னியாகுமரி தேவியை தரிசிக்க, ஆனால் அந்த இயற்கையை பார்த்து, பறவையை பார்த்து இங்கேயே உட்கார்ந்துருக்கிறேன். இந்த மரங்களெல்லாம் நம்ம முன்னோர்கள் நட்டு வைத்தார்கள் இல்லையா? அவங்க என்ன கைமாறு எதிர்பார்த்தாங்க? இன்னைக்கு நாம் அவங்களுக்கு என்ன செய்ய முடியுது? வேணும்னா ஒரு திதியை கொடுப்போம் அவங்க நினைவாக, அவ்வளோதான் செய்ய முடியுது. அதனால் நம்மளும் இன்னைக்கு மரம் நடுறோம், நெகிழிகளை அப்புறப்படுத்துறதுல ஒரு பங்கெடுப்பை கொடுக்குறோம், இல்லை தூண்டி விடுறோம். எல்லாரும் பண்ணுவோம், இணைந்து பண்ணுவோம், நல்லதை கொண்டு சேர்ப்போம் என்று தூண்டி விடுறதுனாலேயே எந்த ஒரு கெட்டதும் வராது. நமக்கு அப்படி கெட்டது வந்தால் கூட நல்லதாக எடுத்துகிட்டு போவோம். துன்பத்துக்கே துன்பம் கொடுத்து விட்டு எந்த பெயரையும் புகழையும் எதிர்பார்க்க வேண்டாம். இணையிறவங்க இணையலாம். நானும் அந்த மிஷன் வைக்கிறோன்னா அந்த நாள் ஃபுல்லாக வேலை செய்கிறதுக்கு தான், சும்மா இல்லை, அதுக்கு தான் வருவோம். இணைந்து சமூக பொறுப்பாக, கூட்டு பொறுப்பாக முன்னேறும். அதுதான் வளத்தை பாதுகாக்கணும். பணம் அல்ல வளம்,
பணம் காகிதம் எவ்வளோ அடிக்க முடியும் இல்லையா? தேவைக்கு அடிக்க முடியும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மரத்துலேருந்து கூழாக்கி அதை அடிக்கிறது தானே. 2 சீலை குத்தி இதை உங்களை இது பண்ணி இதுதான் இதை தந்தால் தான் இது. உண்மையான வளம் மண் வளம் நிலவளம் எல்லாம் ஒன்று தான், இயற்கை இதுதான். அது இருந்தால் தான் வாழ முடியும். அதான் சொல்லியாச்சு, பாரதியார்லேருந்து எவ்வளோ பேர் சொல்லியாச்சு. இதுக்கு மேலே சிந்துஜா அவர்கள் சொல்லியதை தான் சொல்கிறேன்னு தவிர்த்து சிந்துஜாவா யோசிச்செல்லாம் சொல்லலை. சரியாங்க, சரி, நன்றி. அதனால் இதுக்கு வேற திட்டு. நல்லதை நாம் ஒன்று செய்யணும்னு நினைத்தாலும் திட்டு வரோம், அதை கண்டுக்க கூடாது. நன்றி.